காலை வணக்கம். இது அடமானம் போடுறது. அடமானம்னா அசையாத சொத்தை அடமானம் போட்டு கடன் வாங்குறீங்கல்ல, அது கடன் வாங்கும்போது அது அடமான பத்திரம் வட்டி கட்டணும். வட்டி கட்டலைன்னா கூட்டு வட்டி ஆகிடும். அப்புறம் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டணும். இப்படிலாம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து பல வகையான அடமானங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பத்திரத்தை வச்சு அடமானம் வந்து சொத்தையே ஒப்படைச்சிட்டு ஊசு பெற்ற அனுபவ பாத்தியத்தினுடைய அடமானம். வட்டிக்கு பதிலாக ரெண்ட்டு, அது விளைச்சல், பழையம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது இருக்குது. அது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அந்த அடமானம் போட்டவர், அடமானம் பணம் வாங்கினவருக்கு அடமானம் போட்டவர் வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அவர் பத்திரம் பதிவு பண்ணி ஆகணும். அது அடமான பத்திரங்கள் எல்லாமே. ஏன்னா 100 ரூபாய்க்கு மேலே போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எந்த பத்திரம் எழுதுவதாக இருந்தாலும் பதிவுப்பட்ட பத்திரம் தான் எழுதணும். ஸோ இந்த பதிவுப்பட்ட பத்திரத்தின் மூலமாக அவர் வந்து அதுலேயே எழுதி வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்து நான் குறிப்பிட்ட நேரத்தில் பணம் தரலைன்னா நீதிமன்ற இடையூறு இல்லாமல் நீங்களே சொத்தை ஏலம் போடலாம். அதுதான் இந்த மரையன் கம்பெனி, ராஜெல்லாம் இருக்காங்க. அங்கே தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் போனால் அவங்களே ஏலம் போடுவாங்க. இதெல்லாம் இருக்கா? இதை வந்து நீங்கள் அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். 69 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ டியூ இருக்குன்னு. அப்படி கொடுக்கலனா நீங்கள் நேரடியாக கோர்ட்டில் போய் அது சேலஞ்சு பண்ணி, அது 69 சூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு ஸ்டே வாங்கிட்டு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு அப்படி 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஓட்டலாம். இது ரெண்டாவது. இப்போ அதுக்கப்புறம் சர்பாசி ஆக்ட் வந்துச்சு. இப்போ கடன் கொடுத்தவன் வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் சர்பாசி ஆக்டை வந்து உங்கள் மேலே டிஆர்டியில் நடவடிக்கை எடுக்கலாம். 14 சிஎம்எம் கிட்ட போய் சொத்தை வந்து கைப்பற்றலாம். இதெல்லாம் அதுக்கு வந்து கடன் வாங்கப்பட்ட பணத்தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தால் தான் அந்த நடவடிக்கும். இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு சூட் தான் போடணும். இப்போ என்னென்னா இதில் வந்து நீங்கள் இந்த அடமானம் மீட்பு பத்திரம் வழக்கு போடலாம், அடமானம் வசூலிக்கும் வழக்கும் போடலாம். கடன் கொடுத்த வசூலிக்கவும், கடன் வாங்கின வந்து நான் பணம் கட்ட தயாராக இருக்கேன்னு மீட்பு வழக்கு போடும்போது இவை எல்லாமே ஆர்டர் 34 பிரகாரம் ரெகுலேட் பண்ணும். முதல்ல ரெண்டுத்துக்குமே நீதிமன்றத்துடைய வேலை என்னன்னா எவ்வளோ பணம் கட்டணும். அது அடமான மீட்பு வழக்காக இருந்தாலும் அடமானம் வந்து வசூலி வழக்காக இருந்தாலும் அந்த பணத்தை வந்து அவங்க கட்டுறதுக்கு ஒரு தேதி கொடுங்க. கட்டலைன்னா சொத்து அடமானத்துக்கு கொடுத்துரும். இந்த சூட்லேயும் அதே தான். அதான் ஆர்டர் 34 படிச்சிடும். இதை விட ஒரு விசேஷமான முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா செக்ஷன் 83 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இது வந்து இந்த பெங்கால் ஆக்டுக்கு முன்னாடி பெங்கால் ரெகுலேஷன் 1798 பெங்கால் ரெகுலேஷன் ஒரு சட்ட பிரகாரம் இந்த 83 ப்ரொவிஷன் இருந்திருக்கு. அது என்ன பெங்கால் ரெகுலேஷன்ஸ்னா, பிளாட் ஆஃப் பிளாசி, பிளாட் ஆஃப் பக்சரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சில மாகாணங்கள் கிடைச்சதுனால அந்த மாகாணங்களை நிர்வகிக்கிறதுக்காக அவங்க ராஜா வந்து ஒரு லெட்டர் பேட்டன்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணிட்டார், நீங்கள் ரெகுலேஷன் போட்டுங்கன்ட்டு. அந்த ரெகுலேஷன் தான் இருக்குது இதெல்லாம். அதில் இருந்தது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1857க்கு அப்புறம் முதல் புரட்சிக்கு அப்புறம் சட்டங்கள் வந்து ஆரம்பித்தா அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1882 வந்து 82(3)C செக்ஷன் பிரகாரம் மனு போடணும். வழக்கு இல்லை, சூட் இல்லை, பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் வந்து சூட் ஃபார்மில் போட்டு வெரிஃபிகேஷனு டாக்குமெண்ட்லாம் வச்சு நான் அந்த பணத்தை கட்ட தயாரிக்கிறேன்னா அதை வந்து அந்த நீதிமன்றம் அந்த பணம் கொடுத்தவனை கூப்பிட்டு, எப்போ பணம் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறியா, அவர் வாங்கிக்கிறான்னா பணத்தை ப்ராப்பர்ட்டி வந்து அனுபவிச்சிலேருந்து அது திருப்பி கொடுத்துடணும், பத்திரங்கள்லாம் கொடுக்க சொல்லி உத்தரவு. இது வந்து நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா இது வந்து மினிஸ்ட்ரியல் ஆக்ட் தான். அந்த இல்லைன்னா சூட் தான் போட்டுக்கணும். இந்த 83 ப்ரொவிஷனை தெளிவாக இந்த வழக்கில் விவாதிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காலை வணக்கம். நன்றி.